தலைவலியா, இருதய படபடப்பா, மூட்டு வலிகளா, உடல் பருமனா, சுகர், பிபி தொந்தரவுகளா, கருப்பை பிரச்சனைகளா, மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்குபஞ்சர் பயிற்சி வகுப்புகள். ஒரு நாள் பயிற்சி, அடிப்படை பயிற்சி, டிப்ளமோ மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ பயிற்சிகள் சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் இங்கு தினமும் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை அக்குபஞ்சர் சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது. தொடர்புக்கு ஹீலர் எம் கோமதி, கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷன், நம்பர் 60B1, செகண்ட் மூகாம்பிகை நகர், கணபதி, கோவை. முன்பதிவிற்கு 9788451549 மற்றும் 9698851126. வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி. ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கஜேந்திரன் அண்ணா வந்திருக்கிறாரு. அவர் நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய விஷயங்கள் பரவாயில்ல அப்படிங்கிறதுனால அவரோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிக்க போகிறாரு. வணக்கங்க. கண்ணெரிச்சல், கேஸ் ட்ரபிள், ஹீட்டு, வயிறு சம்மந்தமான பிரச்சனைலாம் எனக்கு தீர்ந்துருக்குங்க. கேலக்ஸி ஹெல்த் சென்டர் பரவாயில்லைங்க, வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரி, ரொம்ப நன்றி. கஜேந்திரன் பார்த்தீங்கன்னா டிரைவரு, அதனால் நைட்டும் பகலும் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீட்டு ஓவராக என்ஜின் கிட்டேயே இருக்கிறதுனால ரொம்ப ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்கும், கண்ணெல்லாம் ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் ஜீரணம் அதாவது வெளியில் நிறைய டைம் சாப்பிட வேண்டியது இருக்கும், அதனால் கொஞ்சம் ஜீரணமும் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு ட்ரீட்மெண்ட் எடுத்தார். அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கண் எரிச்சலை சரி பண்ணுறதுக்கு, கேஸ் ட்ரபிள் சரி பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய நம்ம உடம்புலையே நம்ம பிறக்கும் போதே நிறைய புள்ளிகள் இருக்குது. அப்போ அந்த புள்ளிகள் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த புள்ளிகளை ஸ்டிமுலேட் பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அவ்வளோ ஒரு அற்புதமான ட்ரீட்மெண்ட். எந்த ஒரு பிரச்சனைனாலும் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்த உடனே 5 நிமிஷத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெமெடி கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். இது உணர்ந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் அப்படிங்கிறது WHO அங்கீகரித்த ஒரு அற்புதமான மருத்துவம். உடம்புலையே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண் எரிச்சலை சரி பண்ணுறதுக்கு, கேஸ் ட்ரபிளை சரி பண்ணுறதுக்கெல்லாம் அங்கங்கே அக்கு புள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிறக்கும் போதே இருக்குது. அப்போ அந்த புள்ளியை தூண்டி விடும்போது இந்த பிரச்சனைகள் அருமையாக சரியாகிறத பார்க்குறோம். இவருக்கும் அந்த மாதிரி தான் அந்த பாயிண்ட்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி விட்ட உடனே அருமையாக சரியாச்சு. பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், உங்களுக்கு அந்த கண் எரிச்சலை சரி பண்ணுறதுக்கு உண்டான அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் சொல்லித்தரோம். இந்த புள்ளிகளை நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட நோய்கள், அது மட்டும் இல்லாமல் கண் எரிச்சல், கண்ணில் பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு தண்ணி ஒழுகிட்டே இருக்கும், அப்புறம் கண்ணில் பார்வை கோளாறுகள், கண் மங்கலாக தெரிகிறது, சாயந்தரம் ஆனால் சில பேர்த்துக்கு கண் தெரியாது, மாலை கண் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், கேட்ராக்ட் வருது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணில் பவர் இருந்தாலும் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். அந்த அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளிகளை நம்ம இப்போ பார்ப்போம். இந்த கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு உள்ளுறுப்புக்கும் ஒரு வெளிப்புற உணர்வு உறுப்பு இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே இருக்கிற இந்த கல்லீரலுக்கு வெளிப்புற உணர்வு உறுப்பு கண்ணு. கல்லீரலை சரி பண்ணும்போது தான் நம்ம கண்கள் சரியாகும். கல்லீரலுக்கு எனர்ஜி பண்ணுற அருமையான அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் நம்ம உடம்புல இருக்குது. அப்போ அந்த புள்ளிகளை ஸ்டிமுலேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கண் பாதிப்புகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி லேட் நைட் தூங்குறது எல்லாம் இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணணும். நேரத்திலேயே தூங்கி நேரத்திலேயே எந்திரிங்க, இப்போ தான் நமக்கு பார்வை நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா புருவத்து மேலே நல்ல மரச்செக்கு விளக்கெண்ணெய் வாங்கி வச்சுட்டு புருவத்து மேலே மை தடவுற மாதிரி தடவி விடுங்க. அதே மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே கொஞ்சமாக லைட்டாக நம்ம விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஹீட்டை ஃபுல்லாக எடுத்துரும். இந்த மாதிரி சிஸ்டத்தில் வேலை செய்கிறவங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நைட் நேரம் கண்ணு முடிச்சுட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்கிறது, டிரைவிங் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப கண் அருமையாக குளிர்ச்சியாகும். உங்களுக்கு கண் எரிச்சலாக இருக்குது, ஒரு மாதிரி உறுத்துற மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக சரியாகும். அதே மாதிரி கண்ணுக்கு வைட்டமின் ஏ இருக்கிற உணவுகள், அதாவது கேரட்டு, பப்பாளி, முட்டைக்கோசு, பட்டாணி, ஃபிஷ்ஷு, இது மாதிரி எல்லாம் அதிகமாக எடுத்துக்குங்க. கீரை வகைகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ கண்ணில் பார்த்தீங்கன்னா சத்து குறைபாடுகள் இல்லாமல் கண் பார்வை தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஐ வாஷ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதையும் இந்த வீடியோவில் சொல்லித்தரோம். அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் ரெகுலராக காலையில் சாயந்தரம் 2 நேரம் கூட பண்ணுங்கள். அப்போ கண்கள் நல்லா குளிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். இந்த கண் எரிச்சலை சரி பண்ணுற அக்குபஞ்சர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஆள்காட்டி விரல், அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கரில்
இந்த 3வது ரேகை முடிகிற இடத்துல சைடில் LI2 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட் மேலே உங்கள் ஆள்காட்டி விரலை வச்சு மெதுவாக ஒரு 3 நிமிஷம் மசாஜ் பண்ணணும். பண்ண கண் எரிச்சல் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அற்புதமான ஒரு அக்குபஞ்சர் புள்ளி, பெருங்குடலோட 2வது புள்ளி. இந்த பாயிண்ட்டை இந்த மாதிரி மெதுவாக மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு பக்கத்தில், அதாவது புருவம் ஆரம்பிக்கிற இடம், புருவம் முடிகிற இடத்துலையும் பண்ணணும். விரலில் வந்து விளக்கெண்ணெய் தொட்டுட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல வச்சு மெதுவாக இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் மசாஜ் பண்ணிக்கோங்க. UB2 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். அதாவது யூரினரி பிளாடரோட 2வது புள்ளி இது. இந்த அக்குபஞ்சர் புள்ளியும் அருமையாக கண்ணுக்கு எனர்ஜி பண்ணும். அதே மாதிரி நம்ம புருவம் முடிகிற இடத்துல TW23ங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது. இதையும் இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் மெதுவாக மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த கண்ணுக்கிட்ட இருக்கிற இந்த லோக்கல் பாயிண்ட்ஸ் மசாஜ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே நல்லா வந்து கண் எனர்ஜி ஆகும். விரலில் வந்து விளக்கெண்ணெய் தொட்டுட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம காலில் 1வது 2வது விரல் சேர்ற இடத்துல இருந்து உங்கள் ஆள்காட்டி விரலில் யாருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட ஆள்காட்டி விரலில் 2 ரேகை முடிகிற அளவுக்கு இந்த மாதிரி மேலே வைக்கணும். 2 ரேகை முடிகிற அளவுக்கு வச்சோம்னா இந்த இடத்துல LIV3 அப்படிங்கிற லிவர் எனர்ஜி பண்ணுற கல்லீரலோட 3வது புள்ளி இருக்குது. லிவர் வந்து எனர்ஜி ஆனால் தான் உங்கள் கண் சரியாகும். அப்போ இந்த பாயிண்ட்டையும் மெதுவாக இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும், அழுத்தி பார்த்தீங்கனாலே. இதுலேயும் இந்த மாதிரி 3 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள். பண்ண கல்லீரல் எனர்ஜியாகி நம்ம கண் வந்து சரியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ண உங்களுக்கு கண் பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறத உணர்வீங்க. இப்போ வந்து இந்த ஐவாஷ் மெத்தட் எப்படிங்கிறதையும் பார்ப்போம். கண் கழுவும் பயிற்சி. இந்த கண் கழுவும் பயிற்சி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட கண்கள் எல்லாமே வந்து நனையும். அப்போ வந்து நம்ம உள்ளுருக்கு இருக்கிற உறுப்புகள், ஹார்ட்டு, அப்புறம் கண்கள் நனையும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட கல்லீரல் வந்து எனர்ஜி ஆகும். லிவருக்கு நல்ல எனர்ஜி பண்ணும். நம்மளோட உதடு நனையும் போது பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளோட மண்ணீரல் எல்லாமே சக்தி அடையும். மண்ணீரல், வயிறு இதெல்லாமே சக்தி அடையும். சுகர் இருக்கிறவங்கெல்லாம் பண்ண பார்த்திங்கன்னா படிப்படியாக உங்களுக்கு இந்த சுகர் எல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்மளோட மூக்கு நனையும் போது பார்த்திங்கன்னா நுரையீரலில் இருக்கிற அந்த சுடு காற்று இதெல்லாமே வெளியில் வந்துடும். அவ்வளோ ஒரு அருமையான மெத்தட் இந்த ஐவாஷ் அப்படிங்கிறது. இந்த ஐவாஷ் அதாவது கண் கழுவும் பயிற்சி அப்படின்னு சொல்கிறது. இந்த கண் கழுவும் பயிற்சி வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதில் வந்துட்டு நிறைய தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அது வந்து போர் தண்ணியாக இருக்கிறது நல்லது. உப்பு தண்ணியை ஊற்றிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி வச்சுட்டு, போர் தண்ணி கிடச்சிதுன்னா அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து இந்த தண்ணியை வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. பொதுவாக வந்து குளோரின் கலந்த தண்ணி வந்து நமக்கு கண்ணுக்கு ஆகாது. அதனால் வந்துட்டு நம்ம உப்பு தண்ணியை ஊற்றிக்கலாம். உப்பு தண்ணி கிடைக்கலனா முந்தின நாளே வந்து தண்ணி பிடிச்சி வச்சுட்டு ஒரு பானையில் ஏதாவது ஊற்றி வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து நீங்கள் வந்து அந்த தண்ணியை ஊற்றி கண்கள் கழுவலாம். நம்ம கைகளை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்முத்திரை, அதாவது நம்ம கட்டை விரலும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து வைக்கிறது வந்து சின்முத்திரை அப்படின்னு சொல்கிறது. மற்ற விரல்கள் நேராக இருக்கணும். நம்ம கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூச்சு வந்து தம் கட்டுறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம வந்து கண்களை மூடிட்டு பாதி தூரம் வரைக்கும் உள்ளே போயிட்டு நம்ம முழிச்சு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்களை வந்து மூடிக்கணும். மூடிட்டு நீங்கள் உள்ளே போய் தான் நாக்கை வந்து நீட்டிக்கணும். நம்ம உள்ளே பாதி தூரம் போனதுக்கப்புறம் தான் கண்ணையும் முழிச்சு பார்க்கணும், நாக்கையும் நீட்டிக்கணும். இந்த பவுலில் வந்துட்டு நிற்கிற மாதிரி இடம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டேபிள் அல்லது நம்ம வீட்டில் வந்துட்டு ஏதாவது மொட்டை மாடியில் கைப்பிடி சுவரோ உங்களுக்கு கிச்சனில் லேப்டாப் மேலேயோ வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம நின்றுட்டு தான் வைக்கணும். கைகளை வந்து இந்த சின் முத்திரையில் வச்சுட்டு நம்ம சைடில் வச்சுக்கணும். சைடில் வச்சுட்டு உள்ள வரைக்கும் பாதி தூரம் முழுகிடணும். முழுகிட்டு தான் முழிச்சு பார்க்கணும். அப்போ வந்து நம்ம பாதி நாக்கையும் நீட்டிக்கணும். இந்த மாதிரி பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு இந்த பவுலில் 4-5 டைம் வந்து நீங்கள் ஒரு 4 டைம் 5 டைம் வரைக்கும் இந்த மாதிரி முழிச்சு பார்க்கலாம். பண்ண உங்களோட சூடு வந்து உடம்புல இருக்கிற சூடு இதெல்லாமே வந்து படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும்.
இந்த மாதிரி ரெகுலராக பண்ணுங்கள். காலையில் வந்து ப்ரஷ் பண்ண உடனே எம்டி ஸ்டொமக்கில் பண்ணோம்னா நல்ல ஹீட்டையெல்லாம் எடுத்துரும். ஒரு 4-5 டைம் வந்து திருப்பி இந்த மாதிரியே உள்ளே வச்சு மூச்சை எவ்வளோ நேரம் தம் கட்ட முடியுமோ அந்த நேரம் இருந்துட்டு அப்புறம் தலையை வந்து வெளியே எடுத்துடலாம். இது வந்து ஒரு அருமையான கண் கழுவும் பயிற்சி, ஐ வாஷ் மெத்தட். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் எங்களோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிற கான்செப்டில் அக்குபஞ்சர் கிளாஸஸ், யோகா கிளாஸஸ், இயற்கை மருத்துவம் சம்மந்தப்பட்ட நிறைய வகுப்புகள் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம். அதில் பாத அழுத்த மசாஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது பாதத்தில் வந்து நம்ம உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்பு பகுதிகள் இருக்கும். அப்போ அந்த பகுதிகளை தெரிஞ்சுக்கிட்டு அதில் மசாஜ் பண்ணுறது மூலமாகவும் நிறைய நோய்களை குணப்படுத்தலாம். அதே மாதிரி சுஜோக் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதாவது நம்ம உள்ளங்கைகளில் நம்மளோட உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்புகள் இருக்கும். அந்த பகுதிகளை மசாஜ் பண்ணுறது மூலமாகவும் நிறைய நோய்கள் வந்து குணமாகிறத பார்க்குறோம். அது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யோகா கிளாஸஸ் எல்லாம் கூட சொல்லி தந்துட்டுருக்குறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த வகுப்புகளில் கலந்துக்கிட்டு எளிமையாக பழகிக்கலாம். இந்த கிளாஸஸ்க்கு வந்து வயது வரம்பு கிடையாது. ஆன்லைனில் இருக்குது, டைரெக்டாக இருக்குது. கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகளில் வந்து எளிமையாக கலந்துட்டு உங்களுக்கு நீங்களே அத்தனை நோய்களையுமே சரிப்படுத்துறதுக்கு உண்டான வித்தைகளை பழகிக்கலாம். அவ்வளோ ஒரு அற்புதமான மருத்துவம். இதை உணர்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ.